22 சீட்டு மெஜாரிட்டியில் சென்ட்ரலில் ஆட்சி அமைச்சிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்து அதுக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா கூட சென்டர் ஃபிகராக நயன்தாராவையும் த்ரிஷாவையும் கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கிறத ஆர்யா தம்பி சத்யாவுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணன் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரன்னு ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்க முடியும். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கார் அவர். இன்னைக்கு கிபி 476 ஆரியப்பட்டர்னு ஒரு வானியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் கணக்கு பண்றதுல கில்லாடி, கணக்கு பண்ற மேத்தமெட்டிக்ஸ்ல. 1975 ஆரியப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் நம்ம தயாரிச்சு இந்தியாவில் தயாரிச்சு ரஷ்யாவில் விட்டாங்க. அதாவது தன்னுடைய குறியில தனியா போய் அது இலக்கு அடையணுங்கிறதுக்கு. அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆரியப்பட்டா எதை குறி வைக்கிறாரோ அது கரெக்டா தவறாம இலக்க அடையிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு. நான் சமீபத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த டிரைவர் சொன்னாரு, இது என்னுடைய ஓன் கார் சார், பட் ஃபாஸ்ட் ட்ராக்கோட அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த பிக்கப் டிராப் பண்றதுல இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் சிரிச்சேன். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு எங்க ஆரியாவை பத்தி தெரியாது. பிக்கப் டிராப்ல டிராப் பண்ணாம பிக்கப் பண்ணிட்டு போற ஒரே ஃபாஸ்ட் ட்ராக் ஆரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அமர காரியம்னா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், இது எல்லாமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா ஆர்யா காவியத்தில் ஒரே ஒரு ஹீரோ நிறைய ஹீரோயின் இருப்பாங்க. அதான் ஆர்யா காவியம்ங்கிறது. சத்யா பத்தி சொல்லணும்னா, சத்யாவுக்கு நல்ல கதைகள் கூட கிடைக்கலாம், நல்ல டைரக்டர் ஜீவா சங்கர் மாதிரி கிடைக்கலாம். ஆனா முன்னணி கதாநாயகிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணி மாதிரி கிசுகிசுக்கப்பட்டவர்கள். அவருக்கு எப்படி ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு தெரியல. அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கான்னு வாங்க. அந்த மாதிரி இவரும் இருந்தாருன்னா டெஃபினட்டா இதுக்கப்புறம் வர ஹீரோஸ்க்கு ஹீரோயினே கிடைக்க மாட்டாங்க, புதுமங்களும் கூட கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம நீங்க பாத்துக்கணும் சத்யாங்கிறத ஒரு விருப்பமா கேட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி ஆர்யாவை பத்தி சொல்லும்போது அவருடைய ரொமான்டிக் சைடு மட்டும்தான் சொன்னோம். அவருடைய ஹியூமானிட்டிக் சைடுன்னு ஒன்று இருக்கு. அவர் எவ்வளவு ஹியூமனான ஒருத்தர்னு சொல்லிட்டு உதவி செய்யறது உதவி கேட்டு அது நடந்தா நடக்கும், நடக்காம இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆர்யா கிட்ட கேட்டா நடக்கிறது கிடையாது, ஓடி உதவி செய்வாரு. என்னுடைய படத்துக்காக மிஸ்டர் தனஞ்சயன், நான் பேசல, அவர் தான் பேசினாரு. என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓடி என்னுடைய படத்துக்காக உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டைரக்டர் எப்படி மதிக்கணுங்கிறது நான் ஆர்யா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு டைரக்டருக்கு முழுக்க முழுக்க ஒரு மரியாதையும் சுதந்திரம் கொடுக்கிற ஒரு நடிகர் ஆர்யா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர் தான் யாருங்கிறது அந்த நான் படத்திலே நிரூபிச்சாரு. டெஃபினட்டா இந்த படம் அவருடைய புகழுக்கு இன்னொரு சான்றா இருக்கும் நான் நம்புறேன். ஜிப்ரான், அந்த சார காத்து எனக்கு பயங்கரமா பிடிக்கும். அது கமல் சாரை வரைக்கும் போய் சேர்ந்து கமல் சாரோட தொடர்புல இருக்கிறதே கஷ்டம், தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க தொடர்ந்து அவருடைய 2-3 படங்கள் பண்றது மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய புகழோட சாட்சியா இருக்கும் நான் நம்புறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்டாட்டி போய் சொல்லியிருக்காப்ல, இந்த மாதிரி என் புருஷனை காணோன்ட்டு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கான், ஏமா புருஷனை காணோம் 1 மாசம் ஆச்சுன்ற, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? ரொம்ப வருத்தமா இருந்ததுங்க, அதனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க. புருஷன் போய் 1 மாசம் ஆச்சுன்றீங்க, 1 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல ரொம்ப வருத்தமா இருந்தது, அதனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், சமைக்கிறதுக்கு தான் அவர் இல்லையான்ட்டு. மக்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்களுக்கு இந்த படத்துல யார் இருக்காங்க, புதுமுகமா பழையமுகமானு முக்கியமே கிடையாது, சுவையா இருக்கா சுவாரஸ்யமா இருக்காமன்ற மட்டும்தான் முக்கியம். அமரகாவியத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நிச்சயமா அந்த படம் ஒரு சுவாரஸ்யமான படம்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதை அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். கதை, திரைக்கதை, வசனம் நல்லா இருக்கும், நீங்களும் நம்பலாம். நன்றி, வணக்கம். அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ஜீவா சங்கர் முந்திக்கிட்டாரு. நான் ஆர்யாட்ட சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை, அதை ஏதாவது வாய்ப்பு எதுனா சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் ஆர்யா அதை பற்றி எந்த தகவலும் சொல்லாமல், எனக்கே சொல்லாமல் அந்த படத்தை எடுத்துருக்கிறாருன்னா அப்போ அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஜீவா சங்கரோட கதை. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுபோக சத்யாவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆர்யா சிறந்த நடிகர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட சிறந்த பிஸ்னஸ் மேன். ஏன்னா என்எஸ்சியில் எத்தனை தேட்டர் இருக்குது, தேட்டர் பேர் என்னன்றது முதல் கொண்டு அண்ணன் தம்பி 2 பேருக்குமே தெரியும். அவ்வளோ விவரமானவங்க. நிச்சயமாக பிழைச்சிப்பாங்க. இவங்களை நினச்சி நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாரும் பயப்பட, அப்புறம் அவங்களோட நலன் விரும்பி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜிப்ரன்,
உங்களோட இசைக்கு நான் ரசிகன். ஒருத்தரை கொண்டு வர்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளன்றது வந்து ரொம்ப, அது வந்து ஒரு பெரிய ஒரு தாய் பிரசவ வேதனை மாதிரி அது தெரியுது. ஒரு தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி இப்போ அவர் தம்பிக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு அண்ணன் கிடச்சதுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான், அதாவது ஒரு நல்ல இசை இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கவே முடியாது. இது வந்து இட்ஸ் ஆல், அதுவும் இந்த மாதிரி கிளாசிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மூட் செட் பண்ணியிருக்காரு அழகாக. அந்த ரெண்டு சாங்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஃபுல் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது. சத்யா, நீங்கள் உங்கள் அண்ணன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற விஷயம்லாம் அதில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஹீரோஸில் மட்டும் ஆர்யாவை ஃபாலோ பண்ணாதீங்க, சூர்யாவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்த்தேன், அந்த நடிப்பு லேசாக ஆர்யா மாதிரி கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்க உண்மையிலேயே. ஆர்யா எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி. இன்னைக்கு எனக்கு இந்த ஆர்யா வந்து 2 ஹீரோயின்ஸ் நயன்தாரா த்ரிஷா வச்சு ரிலீஸ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு பாரு இந்த டெய்லி. நல்ல விஷயம். ஆர்யா எல்லாம் சொல்லுவாங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்டால் தெரியும் ஆர்யா எவ்வளோ தூரம் அப்படி டோட்டலாக அப்படி பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில் நின்று பல நேரங்களில். சும்மா சிரிச்சுட்டே நின்னாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நிஜம்தான். ஜிப்ரான் சாரி, போன படத்தில் வந்து மஞ்சப்பையில் சின்னதாக வேற மாதிரி ஆயிடுச்சு. உத்தம வில்லனில் அதை மொத்தமாக பூர்த்தி செஞ்சிடலாம். கமல் சார் ஒவ்வொரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. வாழ்த்துக்கள் ஜிப்ரான். ஜீவா சங்கர் வந்து என் கூட ரன்னு சண்டைக்கோழி இதெல்லாம் பண்ணும்போது ஜீவா சாருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி அப்போ எனக்கு தெரியாது, நான் வந்து கேமரா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சும்மா போகிறப்ப நிறைய பேர்ட்ட கதை சொல்லுவேன். அதே மாதிரி லொக்கேஷன் பார்க்க போகிறப்பெல்லாம் அவரை கதை சொல்லிட்டே இருப்பேன். சார் கண்டிப்பாக போகுது சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி அப்போ இந்த கதை பண்ணுவார் படம் பண்ணுவார் அப்படிலாம் நடக்கவே இல்லை. சார் கேமராமேனாக மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது நம்ம வந்து சேம் ஜீவா சார் மாதிரியே ஒரு இடத்துக்கு வந்து சேருவார்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப வேற ஒரு லெவலில் இருக்குது விசுவல்ஸும் சரி எல்லாமே. நிறையா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போயிருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸோட, அதுவும் நயன்தாரா த்ரிஷாலாம் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஷோ பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த படம் பற்றி சொல்லணும். என்னென்னா நான் வந்து ஆர்யா கிட்ட அடுத்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்காக நான் போனேன். ஆக்சுவலாக என்னோட முன்னாடி நான் பண்ண படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த வாட்டி பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் போய் சொன்னேன். ரொம்ப சீரியஸாக கேட்டுகிட்டே இருந்தார். ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு மச்சி இந்த அமரகாவியம் படம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னாரு. சார் நான் 2 நாள் கழித்து வரேன், நீ அந்த பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி ஒரு 10 days கழித்து மறுபடியும் போய் மச்சி இப்போ பேசலாமா நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லு மச்சி அப்படின்னாரு. சொல்ல ஆரம்பித்தோடனே திருப்பி அங்கே போயிடுறாரு, அப்படியே ஊட்டிக்கு போயிடுறாரு. அப்புறமா இல்லை மச்சி சாரி மச்சி அது படம் ரொம்ப நல்லா இருக்குடா, லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி ஒரு படத்தை பற்றி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்னார், மச்சி வீட்டிலே ஒரு போட்டி உருவாயிடுச்சுடா, என்னடா புதுசாக நல்லா பண்ணுறான்டா அவன் அப்படின்னாரு. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் கேட்டிருக்கேன், இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ சத்யா வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த படம் வந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபுல் அவருடைய விஷயம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் மச்சி நாமும் இது மாதிரி ஒரு பொய்டிக் லவ் ஸ்டோரி பண்ணலாம்னு என்கிட்ட சொல்லக்கூடாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது ஒன்று தான் வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். ஜாமிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏமாச்சா அப்படி சிரிச்சிட்டு இருக்க? பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, this is more like a family show. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷங்கர் the director, I think same department, ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஸோ ஷங்கர், I think it's looking really nice, all the visuals, all the very best Shankar. Jibran, there is not even a single day Jamie has never spoken about you. ஆமாம், உங்களை பற்றி தான் எப்பயுமே பேசிகிட்டு இருப்பார். ஸோ I heard the track once, the songs are really nice, and all the very best Jibran. Satya அப்படின்றது கூப்பிடுறது is very difficult actually, because I know him more as Zaire, all the very best. You're looking very nice in the film. And Mia, you're looking very pretty too, all the very best. And Jamie, show people, you're for the people, by the people, and show the people what you can do. And all the very best, Macha.